எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகம், இன்றைய சடவாத சிந்தனை, இன்றைய உலகம் சொல்லுகிற சிந்தனை என்னடா, நீ நல்ல கோல்ஃபேஸ்ல போயிருந்தால், அல்லது எங்கேயாவது பீச்ல இருந்தால், எங்கேயாவது பார்க்ல இருந்தால், எங்கேயாவது ஆடினால் ஓடினால் டான்ஸ் அடித்தால், நல்ல கொஞ்சம் 4-5 போட்டோவை எடுத்தால், நாடு நாடா திரிந்தால், நல்ல உலகம் பார்த்து பாத்தீங்களா சந்தோஷமா இருக்கிறாங்க. இது கவர்ச்சிகளுக்கு இதுல ஹலால பேணி முறையாக இஸ்லாமிய முறைப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஹராமையே மையப்படுத்தி இப்படி எல்லாம் போறத நிம்மதியா கவர்ச்சியா காட்டுறாங்க. ஆனால் ஒரு மனிதன் நல்ல முறையில குடும்ப உறவை சேர்ந்து நல்லதை சொல்லி கொடுத்தா எதிரியா பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள நீங்க சிறுக்கு செய்யாதீங்க, நல்ல கொள்கையின் அடிப்படையில நல்ல நீங்க கலிமாவை பேணி அக்கீதாவை பேணி வாழுங்க, விதாக்களை செய்யாதீங்க, சுண்ணாவை செய்யுங்க, ஆடம்பரம் இல்லாம நீங்க இஸ்ராஃப் இல்லாம செலவழிங்க, அதே மாதிரி நிக்காஹல இப்படி நீங்க நபியோட வழிமுறையை பேணுங்கண்டா உங்களுக்கு உலகம் தெரியாது, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு சுண்ணாவுல நிம்மதி இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு நிம்மதி என்ன? ஆடம்பரத்துல நிம்மதி, விதத்துல நிம்மதி, மூட நம்பிக்கையில நிம்மதி, அப்படிதான் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில நான் அல்லாஹ்வுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுமையாக வாழ்றேன், எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்படி இருந்தும் நல்ல சொல்லியும் நமக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னா எவ்வளவு பொறுமை வேணும் சகோதரர்களே. நாங்க நீங்க எல்லாம் இவ்வளவு ஆடம்பரமா ஹராமா செலவழிச்சு இப்படி எல்லாம் கொண்டாட்டம் வட்டி இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது என் மனசை கட்டுப்படுத்தி நான் பொறுமையா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்தான். சொர்க்கம் அப்படிதான், சொர்க்கத்தை அடையிறது கஷ்டம்தான். இப்படி இருக்கிறேன்டா, இப்ப நான் இந்த நல்லதை சொல்லும் பொழுது என்ன ஒரு எதிரியா பாக்குறீங்கன்னா எவ்வளவு கவலையா இருக்கு. முதலாவது கவலை யாரால வரும்? நாங்க நல்ல முறையில மார்க்கத்தை பேணி வாழ்ந்தா முதலாவது கவலை யாரால வரும் சொல்லுவாங்க? யாரால வரும்? வீட்டுக்குள்ளே தான் வரும். சொந்த அம்மா சொல்லுவா, வாப்பா சொல்லுவா, எல்லாரும் இல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம் தம்பி சொல்லுவார், தங்கச்சி சொல்லுவார், தாத்தா சொல்லுவார், நானா சொல்லுவார். பிறகு பொழைக்க தெரியாது. மார்க்கம் என்னத்தை கண்டாங்க? என்னத்தை நீங்க மார்க்கம் என்னத்தை கண்டீங்க? இந்த களிமா சொல்லுவார் இல்ல, காஃபீர் மாடா மாளிகை கட்டி நிம்மதியா தானே வாழ்றேன், நாங்க தொழுது என்ன பிரயோசனம்? பல பேர் கேட்கிறாங்க. நவுதுபில்லா. அப்ப அவங்க விளங்கின விளக்கம் என்ன? கவர்ச்சிகள் தான் இந்த உலகத்தின் நிம்மதி, கவர்ச்சிகள் தான் வாழ்க்கை. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த உலகமே அலங்காரம், கவர்ச்சி. அல்லாஹ் சொல்றான், உலகத்துல எல்லாம் உன்னை கவர்ச்சியாக ஆக்கி தந்ததை உன்னை சோதிக்க. எனவே நீ எப்படி வாழணும்?